6 வயசு ஆம்பளை பையன். கிரண் 1 வயசு ஆம்பளை பையன். ஜோசப் 12 வயசு ஆம்பளை பையன். சூர்யா 15 வயசு ஆம்பளை பையன். ஏஞ்சல் 10 வயசு பொம்பளை பிள்ளை. சிவகார்த்திகேயன் 9 வயசு ஆம்பளை பையன். சரவணா 6 வயசு ஆம்பளை பையன். வரன் 2 வயசு ஆம்பளை பையன். 9 வயசு பொம்பளை பிள்ளை. விஷால் 8 வயசு ஆம்பளை பையன். பூமிகா 5 வயசு பொம்பளை பிள்ளை. ரோசி 4 வயசு பொம்பளை பிள்ளை. இல்ல ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களா, ஒரு 50 பேர் இருப்பீங்களா? சரி. இல்ல இல்ல புடவைக்கு வயசு தேவை இல்ல. பேர் நான் போட்டு அன்னைக்கு நான் வந்து கொடுத்துறேன். ஒரு 50 எடுத்துட்டு வரேன். புடவை புடவை. ஆமா ஆமா. இல்ல நாங்க பார்த்தான ஒருத்தர் வாங்கினவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே புடவை எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடியே நான் பேர் எழுதிக்கிறேன். எழுதிட்டு அவங்களுக்கு மட்டும் என்ன கொடுத்தவங்களுக்கே திரும்ப வராது. சரிம்மா. இல்லப்பா இப்போதைக்கு துணி அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கிப்பா. எடுத்துட்டு வந்துடும். சரிம்மா. எல்லாரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. பாப்பா ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லு. பேரு சிவானி. கொடுத்துட்டாங்கம்மா. அது அங்க உங்க பேரெல்லாம் எழுதிட்டாங்க. பொதுவாக கிறிஸ்மஸ்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தான் யாருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம்னா இந்த அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு ஆர்ஃபனேஜ் ஹோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த கிறிஸ்மஸ்ன்னு இல்லை, எந்த கிறிஸ்மஸ்னாலும் நீங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி சாப்பாடு போட போகிறேங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க என்ன ஏதுன்னு கேளுங்களேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கா பிரதர் சிஸ்டர் புக்கிங் ஃபுல்லு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் சாப்பாடும் வேண்டாம், மத்தியான சாப்பாடும் வேண்டாம், நைட்டு சாப்பாடும் வேண்டாம். வேற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, வாக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுங்க, அடுத்த நாள் அடுத்த நாளைக்கும் ஃபுல்லு. அந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட்டு கிடையாது, கால் ஷீட் கிடையாது, ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு வியப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு கால் பண்ணி கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், வேண்டாம்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அந்த மாதிரி அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அவங்களுக்குலாம் பண்ணுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை என்ன பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, இவங்கள எந்த ஒரு மிஷனரி ஊழியம், என்ஜிஓ, ட்ரஸ்ட்டு, ஆர்கனைசேஷன், திருச்சபைகள் யாருமே இவங்களை கண்டுக்கிறது இல்லை. இந்த பிள்ளைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்தில் கீழ் ஜாதி இல்லை மேல் ஜாதி இல்லை, தன் சகோதரனை கீழ் ஜாதி என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஒப்பாவான், எல்லாருமே சமந்தான். ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்ட இன மக்கள். அவங்க வீடு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த தார்பாலை என்ன பண்ணியிருப்பாங்க, ஓட்டர் ஐடி கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு பேன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது. அந்த பிள்ளைகள் யாருமே ஸ்கூலில் போய் படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிறிஸ்மஸுக்கு இப்போ நான் பேர் வாசித்தேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 50 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த 50 பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம், அருமையாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் நிறைய பெண்கள், அவங்க ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கு புடவை என்ன பண்ணலாம் எடுத்து கொடுக்கலாம். ஆண்களுக்கு ஒரு லுங்கி என்ன பண்ணலாம் எடுத்து கொடுக்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறேன், வீடியோ இப்போ முடியும் போது இந்த நோட்டில் எழுதுன அந்த பிள்ளைகள் பேரை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்றேன். இல்லை ChatGPT போயிட்டு அது ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா அழகாக என்ன பண்ணிடும், உங்கள் வீட்டு பிள்ளைகளாம் நினச்சி நீங்களே டைரெக்டாக ஆன்லைனில் போயிட்டோ இல்லை நேர்லையோ இந்த கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது உங்கள் பிள்ளைகள், இப்போ இதில் பார்த்தோம் இல்லையா, ஏகப்பட்ட நடிகர்கள் பேரோட தான் இருக்காங்க. அனுஷ்கா,
விஷாலு, அந்த மாதிரி பிள்ளைகள் பேரை என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைலாம் நினைச்சு உங்க பிள்ளைகளுக்கு துணி எடுக்கும் போது இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு சட்டை, பேண்ட், டிஷர்ட்டு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொரியர் அனுப்புங்க. நான் அட்ரஸ் பின்னாடி நம்மளோட ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் ஆஃபீஸ் அட்ரஸ் ஓட விடுறேன். அந்த அட்ரஸுக்கு என்ன பண்ணுங்க, கிறிஸ்மஸ்க்குள்ள வந்து கிடைக்கிற மாதிரி ஆன்லைன்லயோ இல்லை நேர்லயோ எடுத்து கொரியர் பண்ணி விடுங்க. நன்றி. அப்புறம் சாப்பாடு போடுறதாவும் இருக்கும், அதுவும் என்ன பண்ணலாம், பிரியாணி பிளான் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்திருக்கும் போதே 2-3 பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு, போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு வந்திருந்தாங்க. ஃபேமிலியா வந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க, ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து சென்னையில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி படப்ப போற ரோடு. இப்படியே நேரா போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், அதை போட்டுருக்கு பாருங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் 17 கிலோமீட்டர், மன்னிவாக்கம் 5 கிலோமீட்டர். நேரா போனீங்கன்னா வாலாஜாபாத் வரும். ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களோட என்ன பண்ணுவோம், கிறிஸ்மஸை உங்க துணையோட உங்க உதவியோட உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கறதா நினைச்சு எடுத்து அனுப்புங்க, கொடுப்போம். தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம், உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்.